ஆப்ரேஷன் பண்ணுறாரு மெடிக்கல் டாக்டர், ஒரு தப்பான ஆப்ரேஷன் பண்ணிட்டாரு. இப்போ எனக்கே பார்த்தீங்கன்னா ஒரு கை இந்த விரல் அடிபட்டுச்சு, ஸ்க்ரூ வச்சுருக்காங்க, இது வந்து இப்போ என்னால் மடக்க முடியல. அப்படிங்கிறப்போ இந்த மெடிக்கல் சயின்ஸே தப்பு, பொய். ஸோ இது வந்து செவ்வாய்னா என்னன்னு தெரியுதுன்னா, செவ்வாய் அதிகமாக இருக்கிறவங்க கையில் ஒரு ஆயுதம். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த கன்சைஸ் சொன்னீங்க, அதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த ராகுவோட சொன்னீங்க. ஆமாம், இப்போ ராகு சேரும்போது அவர் அந்த டெட்லி காம்போங்கிறது அப்படியே டெட்லி காம்போங்கிறது அதான். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சீரியல் கில்லர்ஸ்லாம் இருக்கா அப்படிங்களா? ஆமாம், துன்புறுத்தி சந்தோஷப்படுறவங்களா இருக்கா பார்த்தீங்களா? அதான். வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் மணிகண்டன் பிரபாகரன். மந்த்ரா டிவி சேனல் மூலியமா உங்களை சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம சிறப்பு விருந்தினராக சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் மிஸ்டர் அருண்ஜி அவர் தான் வந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கங்க. ஸோ கடந்த எபிசோட்ல நிறைய விஷயங்கள் நீங்க சொல்லியிருந்தீங்க. ஸோ அதோட கண்டினியூ தான் இதோட. அதே மாதிரி ஒரு கிரகத்தை வச்சு நம்ம வந்து தீர்மானிக்க முடியுமா இவங்க என்ன துறையில ஜொலிக்க போறாங்க, இவங்க இன்னும் வேலையை பார்க்க போறாங்களா, இல்ல தொழில் செஞ்சுதான் போக போறாங்களா அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும் சார். அதே மாதிரி ஒரு ஜனனத்திலையும் பாத்தீங்கன்னா ஒருத்தர் எதுக்காக பிறந்திருக்காரு, பிறந்து இவர் என்னென்ன பண்ண போறாரு அப்படிங்கறது நம்ம கிரகத்தை வச்சு கணிக்க முடியும். கண்டிப்பா. இப்ப நம்மளுடைய அடிப்படையே நம்ம போன எபிசோட்ல எல்லாம் பார்த்தோம். ஆமாங்க. என்ன பார்த்தோம்னா, நம்மளுடைய கர்மா, போன பிறவியில நாம பெற்ற பாவ புண்ணிய கர்மா இந்த வாழ்க்கையில், இந்த ஜென்மத்தில் எப்படி வந்து வாழ்க்கை சம்பவங்களாக வருகிறதுன்னு பார்த்தோம். அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா நீங்க கேட்குற கேள்வியும் அதுல அடங்குது. சரி, அந்த கர்மாவின் வந்து இந்த ஜென்மத்தில் நம்ம என்ன பண்ண போறோம், எப்படி இருப்போங்கிறது அடங்குதுங்கிறப்ப என்ன பண்ண போறோங்கிறது வந்துருது இல்லை உள்ள. கண்டிப்பா. ஸோ என்ன பண்ண போறோம், அதாவது ஒரு செவ்வாய்ங்கிற கிரகம் வந்து நல்லாக இருக்கு. அதாவது இருக்கிற 9 கிரகத்திலேயே அதிக வலிமையாக 3 பலம் வந்து மெயினா பார்க்கணுங்க. திக்பலம், ஸ்தான பலம், திரிக் பலம். ஸ்தான பலங்கிறது ஆட்சி, உச்சம், நீச்சம். அதாவது எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்காரு. இப்போ வந்து செவ்வாய் மேஷத்தில் இருந்தாருன்னா ஆட்சி, கடகத்தில் இருந்தாருன்னா நீச்சம், இதே மகரத்தில் இருந்தாருன்னா உச்சம். உச்சம்னா என்ன அர்த்தம்னா, அந்த கிரகம் செவ்வாயின் கிரகத்தின் ஆத்ம ஒளி வந்து நம்ம பூமியில் இருக்கக்கூடிய ஜீவராசிகளுக்கு அதிகமா வந்து சேரப்போகுதுன்னு அர்த்தம். ஆட்சி உச்சம்ல இருந்தா. நீச்சமா இருந்ததுன்னா கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, சூரியன் எப்போ நீச்சமாகறாரு, வெயில் கம்மியா இருக்கிறப்போ நீச்சமாகறாரு இல்லைங்களா? சூரியன் ஒளி என்ன, வெயில் தான். அது எப்போ வந்து நமக்கு குளிர்காலம் வருதோ அதுதான் நீச்சம். எப்போ சூரியன் நீச்சமாகறாருன்னா துலாம்ல போறப்போ தான் நீச்சமாகறாரு. துலாம்ல சூரியன் வரும்பொழுது எப்போன்னா வின்டர் சீசன். சரி, சூரியன்கிறப்போ நீங்க வெயில்ல உணர்ந்துக்கிறீங்க, எது நீச்சம் உச்சம். இப்போ மேஷத்துல இப்போ நடக்குது பாத்தீங்கன்னா, ஏப்ரல் 14ஆம் தேதியிலிருந்து மே 14ஆம் தேதி வரைக்கும் சூரியன் மேஷத்துல இருக்காரு, உச்சம் பெற்றிருக்கிறார். அதனாலதான் இப்போ எல்லாரும் எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம், வெயில விடவாதுன்னு அது ஒரு பெரிய வீடியோவா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. அதே மாதிரிதான் ஒரு கிரகம். இப்போ சுக்கிரனோட ஒளி நமக்கு தெரியல, சுக்கிரனோட வெயில் தன்மையோ சுக்கிரனோட ஒளி நமக்கு தெரியல, நமக்கு சூரியன் மட்டும் தான் தெரியுது. அதே மாதிரி புதனோட ஆத்ம ஒளி இருக்கு, அது மாதிரி செவ்வாயின் ஆத்ம ஒளி இருக்கு, குருவோட ஆத்ம ஒளி இருக்கு, சனியோட ஆத்ம ஒளி இருக்கு. அதெல்லாம் வந்து எப்படி சூரியன் பூமிக்கு பக்கத்துல வரும்பொழுது, ஏன்னா நம்மளோட எலிப்டிக்கல் ஆர்பிட்ல தான் நம்ம எர்த்து வந்து பூமி சுத்துது, ரவுண்டான ஆர்பிட்ல சுத்தல. அப்படிங்கிறப்போ ஒரு நேரத்துல வந்து சூரியனும் பூமியும் பக்கத்துலயும், ஒரு நேரத்துல சூரியனும் பூமியும் தள்ளியும் இருக்குது. ரவுண்ட் ஷேப்ல இருந்தா எப்பவுமே ஒரே சீசனே இருக்காது. கடவுள் அப்படி இல்லை, நமக்கு சீசன் கொடுக்கணும், வெரைட்டி கொடுக்கணும்னு கடவுள் பிளான் பண்ணி ஒரு எலிப்டிக்கல்னா ஒரு ரவுண்டான ஒரு ஷேப் இல்லாமல் நீளவட்டம்னு சொல்லுவாங்க. நீளவட்ட பாதையில தான் நம்மளுடைய பூமியை செலுத்துற மாதிரி பிளான் பண்ணி போட்டிருக்கிறார் கடவுள். ஸோ அப்படிங்கிறப்போ அந்த நீள்வட்டத்துல அந்த ஓரமான பகுதி போறப்போ நம்ம தள்ளி போயிருது, சூரியனுக்கும் பூமிக்குள்ள இடைவெளி அதிகமாயிருது, அது வின்டர் சீசன் சொல்றோம். பக்கத்துல வரும்போது பார்த்தீங்கன்னா அது சம்மரா வந்துருது. புரியுதுங்களா? ஸோ இதே மாதிரி ஒரு கிரகமும் அப்படி இருக்கு. ஸோ எப்படி சூரியன் வந்து பூமிக்கு பக்கத்துல வரப்போ உச்சம் பெறாரோ, பூமி விட்டு நம்ம விலகு போறப்போ நீச்சம் பெறாரோ, அதே மாதிரிதான் எல்லா கிரகத்துக்கும். ஸோ புரியுதுங்களா? நீங்க பிறக்கிறப்போ, நீங்க சித்திரை மாசம் பிறந்திருந்தீங்கன்னா சூரியன் உச்சம். அதே மாதிரி எந்தெந்த மாசம் பிறகுறீங்களோ அந்தந்த கிரகம் உச்சமாவது நீச்சமாவது. புரியுதுங்களா? ஸோ அந்த ஃபார் எக்ஸாம்பிள் சுக்கிரன் உச்சம் எங்க படுறாருன்னா, மீனத்துல சுக்கிரன் இருக்கப்போ சுக்கிரன் உச்சம் படுறாரு. மீனங்கிற ராசிக்குள்ள, அதாவது 330 டிகிரியிலிருந்து 360 டிகிரிக்குள்ள இருக்கக்கூடிய இடம் தான் நம்ம வந்து மீன ராசின்னு சொல்றோம். இங்கிலீஷ்ல வந்து பிசிஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ அந்த இடத்துல சுக்கிரன் இருக்கிறப்ப நீங்க பிறந்துட்டீங்க. அப்படிங்கிறப்போ உங்க ஜாதகத்துக்கு சுக்கிரன் உச்சம். அப்படிங்கிறப்போ சுக்கிரனோட ஆத்ம ஒளி உங்களுக்கு அதிகமா வர நேரத்துல நீங்க பிறந்துட்டீங்கன்னா, சுக்கிரனோட காரத்துவம் என்ன, வண்டி, வீடு,
சுகம், லக்ஸுரி, காஸ்மெட்டிக்ஸ், காஸ்மெட்டிக்ஸ், நகைகள், பண வசதி, பெண் பெண் சுகம், பர்ஃப்யூம்ஸு, ஆடம்பரம், இது எல்லாமே வசதி வாய்ப்புகள், வீடு, வண்டி, வாகனம், எல்லாமே பெண்கள், தாம்பத்திய சுகம். நீங்க சொல்ற மாதிரி எல்லாமே. மக்கள் சொல்ற மாதிரி அவனுக்கு என்னப்பா சுக்கரதசை சுக்கரதசை வந்துருச்சும்பாங்க. சுக்கிரன் வந்து எல்லாத்துக்கும் ராஜயோகாதிபதி, அது வேற சப்ஜெக்ட்டுங்க. சுக்கிரனுங்கிற ஒரு நேச்சுரல் சூப்பரான பெனிஃபிட் பிளானட், சுபகிரகம். எல்லா லக்னத்துக்கும் ஒரு ஃபங்க்ஷனல் பெனிஃபிட் ஆக முடியாது. ஃபங்க்ஷன் வந்து லக்ன சூப்பர் ஆக முடியாது, அது சில லக்னத்துக்கு ஆகுது, அது அப்புறம் பார்க்கலாம். ஸோ அந்த சுக்கிரனின் தான் வந்து அவரோட 9 கிரகத்துல சுக்கிரன் தான் அதிக தூக்கலா இருக்கு சார். ஸ்தான பலமாகவும் இருக்கு, அதே சமயத்துல குருவின் பார்வை பெற்று திக்பலமும் பெற்று விட்டார். திக்பலம்னா வெளிச்சம். குரு, சுக்கிரன், பௌர்ணமி, சந்திரன், புதன் தான் வந்து ஒளி கொடுக்கக்கூடிய கிரகம், நம்ம போன எபிசோட்ல பார்த்தோம். அப்படிங்கிற மாதிரி குருவின் 5ஆம் பார்வை பெற்று விட்டார். ஆல்ரெடி அவர் ஸ்தான பலம் உச்சம், அப்புறம் குருவால் பார்க்கப்படுவதனால் திக்பலமும் பெற்று விட்டார். அப்புறம் 3வது பலம் என்னங்க, திக்பலம்னு சொல்றது. சூரியனும் செவ்வாயும் 10ஆம் இடம் என்ற தொழில் ஸ்தானத்துல வந்தால் திக்பலம் பெறுகிறார்கள். சுக்கிரன் 4ஆம் இடத்துல இருந்தால் திக்பலம் பெறுகிறார்கள். சப்போஸ் நீங்க வந்து தனுசு லக்னமாவே இருந்துட்டீங்க, 4ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற மீனத்துல வந்து சுக்கிரன் வந்து திக்பலமும் பெறுகிறார், உச்சமும் பெறுகிறார், குரு பார்வையால் திக்பலமும் பெறுகிறார். 3 பலம், ஸ்தான பலம், திக்பலம், திக்பலம், 3 பலம் பெறும் பொழுது மற்ற கிரகங்கள்லாம் இந்த அளவுக்கு இல்லை சார், எல்லாமே கொஞ்சம் நீச்சம் அப்படிதான் இருக்குது சார் அப்படின்னா உங்களுக்கு சுக்கிரன் தான் அதிகமான, சுக்கிரனின் தொழில் தான் உங்களுக்கு அமையும். சுக்கிரனின் படிப்பு தான் படிப்பீங்க. சுக்கிரன் படிப்பு என்ன, மீடியா, மல்டிமீடியா, விஷுவல் கம்யூனிகேஷன், இது மாதிரி நீங்க பண்றீங்க பாருங்க. இப்போ இன்டர்வியூ பண்றது, எடிட்டிங் பண்றது, மீடியா துறை எல்லாமே, ப்ரெஸ்ஸு, ஆடை ஆபரணங்கள், டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, ஹோட்டல் இண்டஸ்ட்ரி, கப்பல் விஷயத்துல இருக்கிறது நிறைய இருக்கு. ஒரு கிரகத்துக்கு ஆயிரக்கணக்கான இது இருக்கு, அது தனி சப்ஜெக்ட். ஸோ சுக்கிரன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் வரும். சரி, அதுல நீங்க நல்லா வர போறீங்களா, உங்களோட துறையில நீங்க மெயினா நல்லா வர போறீங்களா, அது ஃபெயிலியரா இருக்க போறீங்களாங்க இருக்கும்போது தசாபுக்திகள் தான். ஸோ உங்களோட எண்ட் ரிசல்ட் வந்து தசாபுக்திகள் தான் நடத்தி காட்டும் சம்பவங்கள், உங்க வாழ்க்கை நடத்தி காட்டும் சம்பவங்கள். ஆனா நீங்க என்ன பண்ண போறீங்க? 30 வருஷம் மீடியா துறையில சென்னையில இங்கிருந்து பஸ்ல வித்தவுட் டிக்கெட்ல போய் சென்னையில இறங்கிட்டு இன்னைக்கு வரைக்கும் 30 வருஷமா நீங்க வந்து கேமராக்கு முன்னாடியே வராம கஷ்டப்பட்டுட்டு லைட்டு தூக்கிட்டு லைட் பாயா சுத்திட்டு இருக்கிறீங்களா, அல்லது போய் நீங்க ஸ்டார் ஆயிட்டீங்களா அப்படிங்கிறது கொஞ்சம் தசாபுக்திகள் தான் காமிக்க போகுது. ஆனா நீங்க அது ஸ்டார் ஆனாலும் சரி, கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறதா சரி, எந்த துறையில நீங்க பட்டுட்டு இருக்கிறீங்க, எந்த துறையில நீங்க ஆயிட்டு இருக்கீங்கிறது உங்களுடைய ஆட்சி, உச்சம், பகை, நீச்சம் பொறுத்து அந்த 3 பலம், திக்பலம், திக்பலம், ஸ்தான பலம், இது வச்சுதான் உங்களுடைய கர்மாவின் அடிப்படையில் போன ஜென்மத்தில் நீங்க செய்த பாவ புண்ணியங்கள் அடிப்படையில நீங்க இந்த ஜென்மத்துல இதுதான் நீங்க செய்யணும் அப்படின்றது. அப்புறம் சில பேர் சொல்லுவாங்க, சார் அவர் மல்டிபிள் பிசினஸ் பண்றாரு சார் அப்படின்னா, அந்த 3 கிரகம் அவருக்கு நல்லா இருக்கும், அந்தந்த தசையில் அது இது பண்ணுவார். நிறைய இருக்கு நுணுக்கங்கள். ஜோதிடத்துல வந்து ஒன் வேர்ட் ஆன்சரே கிடையாது, எல்லாமே காம்பினேஷன்ஸ் தான். 12 ராசிகள் இருக்கு, 12 வீடுகள் இருக்கு, 27 நட்சத்திரங்கள் இருக்காங்க, 9 கிரகம் இருக்கு. ஒன்னொன்னு மாறிச்சுன்னா ஒன்னொன்னு காம்பினேஷன் மாறிட்டே இருக்கும். அது யாரால பார்க்கப்படுகிறார்கள், பார்வை இருக்கு, சேர்க்கை இருக்கு, நவம்சத்துல டிகிரி அடுப்புல பார்க்க வேண்டி இருக்கு, இதெல்லாம் இருக்கு. அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த ஜோதிடம் ரொம்ப நுணுக்கமானது, கண்டிப்பான ஒரு அறிவியலான சாஸ்திரம் தான், அது சந்தேகமே இல்லை. ஆனா நம்ம எந்த அளவுக்கு நுணுக்கமா பார்க்குறோம், இதை பார்க்குறவனுக்கு, இந்த பிராக்டிஷனர் ஆஃப் அஸ்ட்ராலஜிக்கு எவ்வளோ அனுபவம் இருக்கு அப்படிங்கிறதான். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ரேஷன் பண்றாரு மெடிக்கல் டாக்டர், ஒரு தப்பான ஆப்ரேஷன் பண்ணிட்டாரு. இப்போ எனக்கே பார்த்தீங்கன்னா ஒரு கை இந்த விரல் அடிபட்டுச்சு, ஸ்க்ரூ வச்சிருக்காங்க, இது வந்து இப்போ என்னால் மடக்க முடியல அப்படிங்கிறப்போ இந்த மெடிக்கல் சயின்ஸே தப்பு, பொய், பாரு நல்லா இருக்கிற விரலை எப்படி பண்ணி விட்டாங்க பாரு அப்படின்னு நான் சொல்ல முடியுமா? மேபி எனக்கு சரியா வரலைன்னா நான் எனக்கு பண்ண டாக்டர் வந்து சரியா பண்ணாமல் இருந்திருக்கலாம், இன்னும் கொஞ்சம் நுணுக்கமாக பார்த்து பண்ணியிருக்கலாம், அது மாதிரி விஷயங்களாக இருக்கலாம். ஆனால் முடிஞ்சு நல்லா தான் பண்ணியிருக்கிறாங்க சொல்கிறேன். அதனால இப்போ ஒருத்தர் வந்து சரியா பண்ணலை அப்படின்னா அந்த டாக்டர் தான் குறை சொல்லணுமே ஒழிய மெடிக்கல் சயின்ஸஸ் குறை சொல்லக்கூடாது. அதே மாதிரி நீங்கள் சொன்ன பலன் ஒன்றுமே வரல அப்படின்னா அதுக்காக அஸ்ட்ராலஜிங்கிறது பொய்ங்கிற ஆகாது. அது ஒரு உன்னதமான டிவைன் சயின்ஸ் தான், அதில் மாற்றமே இல்லை. ஆனால் உங்களுக்கு சொல்றவருக்கு வந்து அணுவு குறைவாக இருந்திருக்கலாம், புரியுதுங்களா? அதுதான். ஸோ எப்படி நீங்கள் நல்ல டாக்டராக பார்த்து போய் பார்க்குறீங்களோ அதே மாதிரி இதுக்கும் நல்ல ஒரு எக்ஸ்பர்ட்டாக போய் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி பலன் தெரியும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன சார் பண்ணிக்கலாம் அப்படின்னா, உங்களுக்கு வேணுங்கிற விஷயத்தை தெரிந்து வேண்டாத விஷயத்தை அவாய்ட் பண்ணலாம். அதுக்கும் உங்களுக்கு ப்ராப்தம் இருக்கணும், அப்போதான் அது மாதிரி ஒரு கரெக்டான பர்சனுக்கு போவீங்க.
என்னன்னா இப்ப இந்த ஒளி தத்துவத்தோட விஷயம் தான் சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி இந்த கர்மா கர்மா விஷயம் நம்ம பேசிட்டு இருந்தோம். இப்ப இந்த கர்மாவும் பாத்தீங்கன்னா கர்மா செயல்படுறது பாத்தீங்கன்னா சின்ன ஒவ்வொரு கிரகத்துக்கு உண்டான கர்மாக்கள் இருக்கும். இப்போ ஒரு சூரியன்னா அது என்ன கர்மத்தை கொடுக்கும் சூப்பர். அப்படிங்கிற மாதிரி. இதே மாதிரி இப்போ நான் செவ்வாய் வச்சு ஒரு எக்ஸாம்பிள் பண்ண மாதிரி செவ்வாய்ங்கிற கிரகம் என்ன கொடுக்குது அப்படின்னா மெடிக்கல் ரொம்ப அருமையா இருக்கு. ஸ்தானபலம் நல்லா இருக்கு, திக்பலம் நல்லா இருக்கு, துக்பலம் நல்லா இருக்குன்னா மெடிக்கல் டாக்டர் அதிகமான சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு சர்ஜரி வாங்கக்கூடிய அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு டாக்டர் ஆகுது. இல்லை சார் கொஞ்சம் சனியின் பார்வை கொஞ்சம் கலக்குது, கொஞ்சம் பாவத்துவம் கொஞ்சம் உள்ள வருது, குரு அப்படியோட ஒரு டிகிரியில பார்க்கல, ஒரு 10 டிகிரி விலைக்கு தான் பார்க்குறாரு, ஸ்தானபலம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு, அவர் உச்சம் பெறல அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் படிநிலை இருக்கு இல்லைங்களா. படிநிலையில் குறைய குறைய டாக்டர்லேருந்து அடுத்தது என்ன வருவோம்னா ஒரு பேராமெடிக்கல்னு சொல்லப்படுகிற பிபிடி பிசியோதெரப்பின்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா, அது மாதிரி போகும். அது கூட கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னா ரியல் எஸ்டேட் லே அவுட் போடுறவங்க, கட்டிடம், சிவில் இன்ஜினியர், ஆர்கிடெக்ட்னு போகும். அதோட கொஞ்சம் படிநிலை கம்மியாக இருக்குன்னா விளையாட்டு வீராங்கனை, வீரர், அவர் ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன். நீங்கள் ஐபிஎல் கிரிக்கெட்லாம் பார்க்குறீங்களா, ஒரு ஐபிஎல் கிரிக்கெட்டருக்கு செவ்வாய் கம்மியாக இருக்கிறது சொல்லுங்க பார்க்கலாம். வர முடியாது. செவ்வாய் பலமாக இருக்கும். நான் சொன்ன அந்த பலம்லாம் இருந்தால் தான் கிரிக்கெட்டர் ஆக முடியும். புரியுதுங்களா. அதுக்கப்புறம் அதோட கொஞ்சம் கம்மியாக இருக்குது சார், மீதி இருக்கிற 9 கிரகத்தில் செவ்வாய் தான் நல்லா இருக்கு, ஆனால் செவ்வாயோட படிநிலை கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு அப்படின்னா கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு கேட்ரிங் துறை. நீங்கள் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் ஒரு குக்காக இருக்கலாம். அது நீங்கள் ராஜோகாதி திசை போனால் 5 ஸ்டார் ஹோட்டலில் குக் ஆவீங்க. ராஜோக திசையில் வரக்கூடாத திசை போயிட்டு இருக்குதுன்னா ஒரு மெஸ்ஸில் 5000 ரூபா சம்பளத்துக்கு வாங்கக்கூடிய ஒரு மாஸ்டர் ஜியாக இருக்கலாம், நீங்கள் மாஸ்டராக இருக்கலாம். இல்லை சார் நம்ம அதோட கொஞ்சம் கம்மியாக இருக்குது சார், செவ்வாயும் சனியும் 5 டிகிரியில் சேர்ந்துட்டாங்க சார், குரு பார்வையே இல்லை, அதில் வேறு ராகு வேறு கொஞ்சம் மிக்ஸ் ஆகிறாரு உள்ள அப்படின்னா சிக்கன் ஸ்டால் போட்டு நீங்கள் சிக்கன் வித்துட்டு இருக்கிறவராகவும் மட்டன் வித்துட்டு இருக்கிறவராகவும் கவுச்சி வித்துட்டு இருக்கிறவராகவும் இருப்பீங்க. ஸோ இது வந்து செவ்வாய்னா என்னன்னு தெரியுதுன்னா, செவ்வாய் அதிகமாக இருக்கிறவங்க கையில் ஒரு ஆயுதம் இருக்கும். டாக்டருங்கிற சர்ஜன் பண்ணுறப்போ ஒரு கத்தியும், உயிர் காக்கக்கூடிய கத்தியும், படிநிலை குறையும் போது அந்த சிவில் இன்ஜினியருக்கு வேணுங்கிற அந்த அப்ளையன்ஸ் டூல்ஸு, மேஸ்திரிக்கு வேணுங்கிற அந்த கரண்டி அதெல்லாம் பண்ணுறதும், விளையாட்டு வீராங்கனைக்கு வேணுங்கிற ரேக்கெட்டு, பேட்டு, அது மாதிரி கையில் யூஸ் பண்ணக்கூடிய அதுதான் அவனுக்கு வந்து வெப்பன். இப்போ பார்த்தீங்கன்னா செவ்வாய் பலமாக இருக்கிறவங்க தான் வந்து உலகப் போரில் போய் மிலிட்ரியாக நின்னவங்க. பாகுபலி படம்லாம் பார்த்துருப்பீங்க, அதில் வந்து நின்னவரெல்லாம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பலமாக இருக்கிறவங்க தான் தளபதிகள், சோல்ஜர்ஸ் அவங்கெல்லாம். ஸோ இப்போ வந்து வார் நடக்கல, நம்ம நாட்டில் போய் வார் நடக்கல, உலகத்தில் நாடு நடக்கிறப்ப நீங்கள் என்ன பண்ண முடியும், எல்லாரும் போர் வீராக முடியுமா? ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த நேரத்துக்கு கையில் வெப்பன்ஸ் என்ன, கத்தி வச்சு நல்லா இருந்தால் சம்பாதிக்கக்கூடிய ஒரு டாக்டராகும், உயிரை காக்கக்கூடிய சர்ஜரி பண்ணக்கூடிய ஒரு டாக்டராகும். அதே சமயத்தில் அடுத்தடுத்து வரும்போது டென்டிஸ்ட், பேராமெடிக்கல் பண்ணி அல்லது சிவில் இன்ஜினியர் பண்ணி அதில் கொஞ்சம் யூஸ் பண்ணி டூல்ஸ் யூஸ் பண்ணுறவாரும். அதே சமயத்தில் விளையாட்டு வீரர்கள் ராக்கெட்டு, கை, பேட் வச்சுன்னா விளையாடுறாங்க, அது பண்ணுறவராகும். உடல் உழைப்பு பண்ணக்கூடிய ஃபுட்பால் பிளேயராக கூட இருக்கிறாவும். அது கடைசி நிலையில் இந்த சிக்கன் ஸ்டாலு, மட்டன் ஸ்டாலில் வந்து உங்களுக்கு வெட்டி கொடுக்குறான் பார்த்தீங்களா, அவன் கையில் என்ன வச்சுருக்கான், அவனும் கத்தி தான் வச்சுருக்கான். ஸோ செவ்வாய் பலமாக இருக்கிறவங்க ஆயுதம் ஏந்தக்கூடியவர்களுங்கிறதா பலன். அதாவது அந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்குள்ளாரி இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இடம், பொருள், ஏவல் பொறுத்து தான் நம்ம சொல்ல முடியும் எந்த காலத்துல வாழ்றோம், யார் இருக்கும். இப்ப 1950s மாதிரியே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். எல்லாமே ஜோதிடமே இடம், பொருள், ஏவல் பொறுத்து தான். புரியுதுங்களா. ஸோ அதுபடிதான். ஆனா அது நீங்க செவ்வாய்னா என்ன கொடுக்குது, செவ்வாயோட வேலை என்ன, சிகப்பு நிற விஷயங்கள், ரத்தத்தை பார்க்கக்கூடிய விஷயங்கள். செவ்வாயில் இருக்கிறவங்க அதிகாரிகளாகவும் இருப்பாங்க, அதை நான் சொல்ல மறந்துட்டு பாருங்க. அதிகாரிகளா, போலீஸ்காரனாவே செவ்வாய் இருந்தா ஆகணும். செவ்வாய் பலபலன் இருந்தா டிஎஸ்பி, செவ்வாய் கொஞ்சம் படிநிலை கம்மியா இருந்தா ஏட்டையா. இதுதான். அவன் கையில என்ன வச்சிருக்கான், லத்தி வச்சிருக்கான், கன் வச்சிருக்கான். இதுதான். ஸோ இதுதான் ஒரு கிரகம் என்ன கொடுக்குது, எதுக்காக கடவுளால் படைக்கப்பட்டதுன்னு நம்ம தெரிஞ்சிட்டோம்னா நாம அதுல இருந்து துல்லியமான பலன்கள் எடுக்கலாம். சும்மா புக்ல நான் செவ்வாய்னா இதான் படிச்சிருக்கேன் சார், நானும் ஜோதிடம் தான், நானும் ஜோதிடம், ஏதோ படத்துல சொன்ன மாதிரி நானும் ரவுடி தாங்கிற மாதிரி அப்படின்னா அப்புறம் அதுக்கு வேணுங்கிற பலன் தான் நமக்கு கிடைக்கும். அது நானா இருந்தாலும் சரி. இப்போ நான் எனக்கு எல்லாமே தெரிஞ்சிச்சுன்னு சொல்ல வரல. ஒரு விஷயம், ஒரு கிரகம் எதுக்காக படைக்கப்பட்டது, அது எது கொடுக்கறதுக்காக படைக்கப்பட்டது, அது இந்த நேரத்தில் இது எப்படி செயல்படும். இப்போ 2024 இருக்கக்கூடிய இந்த மாடர்ன் ஏஜ்ல 21st செஞ்சுரியில் என்ன செயல்படும், போர் வீரனாக செயல்படுவோமா, நம்ம இந்தியாவில் எல்லாம் போர் வீரனா போறோமா, எப்படி நடக்கும். இதே மாதிரி செவ்வாய் பலமா இருந்து ஒரு ஜாதகம் வருது, 11th படிக்கிறான், புதன் காட்டிலும் செவ்வாய் தான் நல்லா இருக்கு, அவன் என்ன பண்ணுவான், டாக்டர் ஆகும். இல்லைங்க சார், டாக்டருக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வருது சார். அப்புறம் படிநிலை பார்க்குறோம், இன்னும் கொஞ்சம் குருவின் பார்வை எந்த அளவுக்கு இருக்குது, சனி மிக்சிங் எவ்வளோ இருக்குது, கலவை எப்படி இருக்குன்னு பார்த்து, இல்லைன்னா சிவில் இன்ஜினியர் ஆகலாம். இல்லைங்க சார், ரெண்டுமே இல்லை, அவனோட தசாபுக்திக்கெல்லாம் கொஞ்சம் சுமாராக போயிட்டு இருக்குது, வெளிநாடு போய் போகக்கூடிய அமைப்பு தான் இருக்குது அப்படின்னா வெளிநாட்டில் போய் 5 ஸ்டார் ஹோட்டலில் குக் ஆகலாம், கேட்ரிங் டெக்னாலஜி, ஃபுட் டெக்னாலஜி ஆகலாம்.
ஸோ நீங்க சொன்ன மாதிரி இந்த கன்செஷன் சொன்னீங்க. ம். அதுலயே பாத்தீங்கன்னா அந்த ராகுவோட சொன்னீங்க பாருங்க. ஆமா. இப்ப ராகு சேரும்போது அவர் கரிதான் வெட்டுவாரு அப்படிங்கறத வந்து கன்செஷன். ஏன்னா ராகுங்கிறது ஒரு இருள் கிரகம். அவர் வந்து ஒரு சுப கிரகம் கிடையாது. உன்னமே கலவையை சேர்த்துறாரு. இன்னும் இது பண்றாரு. உன்னமே வந்து அந்த டெட்லி காம்போங்கிறது அப்படியே. டெட்லி காம்போங்கிறது அதான். இப்போ பாத்தீங்கன்னா ஒரு சீரியல் கில்லர்ஸ்லாம் இருக்காங்க இல்லைங்களா, ஆமா ஆமா. டெரரிஸ்ட்லாம் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களாம் அப்படிதான். ஒரு உயிருக்கு சாவறத வந்து சந்தோஷப்படுறது, துன்புறுத்தி சந்தோஷப்படுறவங்களா இருக்காங்க பாத்தீங்களா, அதான் இந்த செவ்வாய் கொடூரமாக இருந்து குருவின் பார்வையிலையோ சுக்கிரனின் சேர்க்கை பார்வையிலையோ பௌர்ணமி சந்திரனின் பார்வை சேர்க்கையிலோ இல்லைன்னா உயிர் காக்கிறதுக்கெல்லாம் அவங்க வந்து வெப்பன்ஸ் எடுக்க மாட்டாங்க.